அன்பார்ந்த நண்பர்களே, புத்தாண்டு ஆங்கில பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன் இப்பொழுது பார்ப்பது கன்னி ராசி. இது காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். இங்கே உத்தரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கு. புதனுக்கு இது உச்ச வீடு, சொந்த வீடு, அதே நேரம் உச்ச வீடு. இத்தனையும் கணக்கில் கொண்டு நம்ம ராசி பலன் பார்க்கணும். உங்களுக்கு 12ஆம் வீட்டில் புத்தாண்டு பிறக்கிறது. விரை செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் வந்த மாதிரி இருக்கும், செலவு காத்துக்கிட்டே இருக்கும். வெற்றி பெறும் நிலை உண்டு. பதவிகள் தேடி வரும். 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கிறார், 8இல் மறைகிறார். எனவே எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாய்க்கொண்டே இருக்கும். செலவுகள் உங்களை துரத்தும். அதே நேரம் எதிர்பாராத பண வரவும் உண்டு. சொந்த பந்தங்களுக்காக அலைய வேண்டி வரும். கும்பாசுத்தி முன்னின்று நடத்துவீர்கள். 1/5/24 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் வந்து அமர்வதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்பாவுக்கு மிக மிக அருமையாக இருக்கும். தொல்லைகள் தீங்குகளால் நீரும். பெரிய மனிதர்களும் நல்ல பழக்கம் ஏற்படும். நல்ல பேர் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். மனைவியில் இருந்த மோதல் நீங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. வருங்காலத்தை மனதில் கொண்டு சிக்கி நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாளாக வரமாட்டார்களோ, தரமாட்டார்களோ, ஏமாற்றி விட்டார்களோ என்று நினைத்ததெல்லாம் வசூலாகும். ஆபரணங்கள் வாங்கும் காலம். பாதியில் முடங்கி கிடந்த வீடு புதுப்பிக்கப்பட்டு வீடு கட்டப்படும், முழுமையடையும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து நடக்கும். அதிக சம்பளம், சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, ஆசட் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தை சேமிப்பீர்கள். எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள் ராகுவும் 7 கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ராசிக்குள் கேதுவும் 7 ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். கேது ராசிக்குள் வருவதால் தலை சுற்றல், குமட்டல், நாக்கில் கசப்பு வந்து நீங்கும். சில நேரங்களில் முன்கோபத்தால் பகைமையை தேடுவீர்கள். யோகா, தியானம் செய்யுங்கள். 7ஆம் வீட்டில் ராகு அமர்வதால் கணவன் மனைவிக்கு சில கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். விட்டு கொடுத்து போவது நன்று. காதல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். லவ்வர்ஸ், எந்த லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பீரியடு உங்களுக்கு இந்த ராசியாக இருந்தால் நீங்கள் காதலில் தோல்வி அடைவீர்கள் அல்லது ஏமாற்றம் அடைவீர்கள். கவனம். இறை வழிபாட்டில் மனம் செல்லும். இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆவது வீட்டிலே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. ஃபேஸ் த ப்ராப்ளம். உங்களுக்கு கிடைக்கும் விஐபி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பண வரவு இருக்கலாம். பழைய கடனில் ஒரு பகுதியாவது நீங்கள் அடைப்பீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வழக்குகளில் வெற்றி உண்டு. வியாபாரிகள், பிசினஸ் பீப்புள், முடங்கி கிடந்து நீங்கள் இப்பொழுது புத்துயிர் பெறுவீர்கள். வீழ்ந்தவர்கள் நீங்கள் இப்பொழுது எழுந்து ஓடுவீர்கள். புது வியாபாரத்தை பெருக்குவீர்கள். புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள். பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பழைய சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் மாதங்களில் புதிய சரக்குகள் கொள்முதல் நடக்கும். லாபம் நடைபெறும். தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் தேடி வரும். வாடிக்கையாளரை அதிகப்படுத்த விளம்பர யுக்தியை பயன்படுத்துவீர்கள். கண்ணாடி, துணி, ரியல் எஸ்டேட், பெட்ரோல், டீசல் வகைகளில் லாபம் அடையலாம். உத்தியோகர்கள், எம்ப்ளாய்ஸ், உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை காட்டி உங்களுக்கு பேர் உண்டாகும். பெரிய அதிகாரிகளிடம்லாம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது அதிகாரி உங்களை மதிப்பார். இழுபறியாக கிடந்த பதவி உயர்வு கிடைக்கும். அரியர்ஸாக இருந்த பண வரவுகள் வராமல் இருந்தது, எல்லாம் அரியர்ஸ் இப்பொழுது வரும். பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட் மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். எனது நம்பர் 9994577500 9994577500. சோதிடம், மருத்துவம் எனது தொழில். சோதனை ரீதியாக சாதக பலன், குழந்தைக்கு பேர் வைத்தல், குழந்தைக்கு சாதகம் எழுதுதல், வியாபார யுக்திகளை சொல்லிக் கொடுத்தல், வியாபார கேன்சலிங், நேர் மாற்றம் தேவையான பேர் மாற்றம்,
புதிய வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு வியாபாரத்துக்கு பேர் வைத்து கொடுத்தல், மொத்தத்தில் சோதனை ரீதியாக அனைத்து விஷயங்களுக்கும் என்னை அணுகலாம். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.